உயிரிழந்த காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. வீரவணக்க நாள் கவாத்து மற்றும் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் காவலர் வீரவணக்க நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 21 அன்று லடாக் பகுதியில் சீன படையினருடன் நடந்த மோதலில் 10 இந்திய காவல்துறையினர் வீரமரணம் அடைந்தனர். அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் நாட்டின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை காக்க தங்கள் உயிரை அர்ப்பணித்த காவல்துறையினருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா அவர்களின் தலைமையில் வீரவணக்க நாள் ஆயுதப்படை வளாகத்தில் நடத்தப்பட்டது. அதில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையகம், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு, துணை காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட குற்றப்பிரிவு 2 பொறுப்பு, ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர், திருவள்ளூர் உட்கோட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட குற்றப்பிரிவு 1 காவல் ஆய்வாளர், திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையம், ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் 2ஆம் நிலை காவலர், திருவள்ளூர் நகர காவல் நிலையம், திரு ராஜ பிரகாசம் காவல் ஆய்வாளர் ஓய்வு ஆகியோர்கள் நாட்டின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை காக்க தங்கள் உயிரை அர்ப்பணித்த காவல்துறையினருக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியின் போது உயிர் நீத்த காவலர் வாரிசுகள் 2 காவல்துறையில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அடுத்தபடியாக அவர்களை தொடர்ந்து ஆயுதப்படை முதல்நிலை காவலர் அவர்கள் மரவழியை வைத்து மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தபடியாக கவாத்து தொடங்க இருக்கிறது.